ओम शांति 20 अगस्त 2024 बाप दादा मधुबन मुरली 20/8/2024। मीठे बच्चे, काम काज करते हुए भी एक बाप की याद रहे। चलते फिरते बाप और घर को याद करो, यही तुम्हारी பகதூரி है। இனிமையான குழந்தைகளை, காரியங்கள் ஆகியவை செய்யும் போதும் ஒரு தந்தையை நினைவு இருக்க வேண்டும். நடந்தாலும் சென்றாலும் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்யுங்கள். இதுவே உங்களுடைய தைரியமாகும். प्रश्न, बाप का रिगार्ड और डिसरिगार्ड कब और कैसे होती है? தந்தைக்கு ரிகார்டு மதிப்பு மற்றும் டிஸ்ரிகார்டு அவமதிப்பு எப்போது ஏற்படுகிறது? उत्तर, जब तुम बच्चे बाप की अच्छी तरह याद करते हो तब रिगार्ड देते हो। अगर कहते हैं याद करने की फुर्सत नहीं है तो ये भी जैसा डिसरिगार्ड है। वास्तव में ही ये बाप का डिसरिगार्ड करते हैं, ये तो अपना ही डिसरिगार्ड करते हो। इसलिए नामी ग्रामी केवल भाषण में नहीं लेकिन याद की यात्रा में बढ़ो। याद का चार्ट रखो, याद से ही ஆத்மா சத்தோ பிரதான் பணிகி. குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை நல்ல முறையில் நினைவு செய்யும் போது மதிப்பு கொடுக்கிறீர்கள். ஒருவேளை நினைவு செய்வதற்கு நேரம் இல்லை என்று கூறுகிறீர்கள் என்றால் இது அவமதிப்பது போல ஆகும். உண்மையில் இது தந்தையை அவமதிப்பது அல்ல, இது தங்களை தாங்கே அவமதிப்பதாகும். எனவே சொற்பொழிவு நிகழ்த்துவதில் மட்டும் பிரசித்தமானவர்கள் ஆகாதீர்கள், ஆனால் நினைவு யாத்திரையிலும் நீங்கள் பிரபலமாக ஆக வேண்டும். நினைவின் சார்ட் வையுங்கள். நினைவினால்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். ओम शांति। रूहानी बच्चे प्रति रूहानी बाप समझाते हैं, ये जो 84 जन्म का चक्र का ज्ञान समझाया जाता है ये तो एक नॉलेज है जो तो हम बच्चों ने जन्म जन्मांतर पढ़ी है और धारण करते हैं। ये तो बिल्कुल सहज है, ये कोई नई बात नहीं। ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். இங்கு புரிய வைக்கப்படும் 84வது சக்கரத்தின் ஞானத்தை புரிய வைக்கிறார். ஒரு நாலேஜ் ஆகும். இதை குழந்தைகளாகிய நாம் பல பிரிவுகளாக படித்துள்ளோம் மற்றும் தாரணை செய்வதப்படியே வந்துள்ளோம். இதுவோ முற்றிலும் சுலபமானது, இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. बाप बैठ समझाते हैं, सतयुग से लेकर कलयुग अंत तक तुमने कितने पुनर्जन्म लिए हैं। ये ज्ञान तो सहज रीति बुद्धि में है, ये भी एक पढ़ाई है। रचना के आदि मध्य अंत को जो समझना है सो बाप ही सेवा है और कोई समझा नहीं सकते हैं। बाप कहते हैं इस ज्ञान से भी ऊंच पद ऊंच बात ही याद की यात्रा है, जिससे योग कहा जाता है। योग अक्षर मशहूर है परंतु ये भी याद की यात्रा है। जैसा मनुष्य मात्रा पर चलते हैं, कहेंगे हम फलाना तीर्थ यात्रा पर चलेंगे, श्रीनाथ और अमरनाथ जाते हैं तो वह याद रहता है। अभी तुम जानते हो रूहानी बाप तो बड़ी लंबी यात्रा सिखलाते हैं कि मुझे याद करो। उन यात्राओं से तो फिर लौट आते हैं। ये तो यात्रा है जो मुक्तिधाम जाने का निवास करना है। ये पार्ट में आना चाहिए परंतु इस पुरानी दुनिया में नहीं। इस पुरानी दुनिया में तुमको वैराग्य है, ये चीची रावण राज्य है। तो मूल बात है याद की यात्रा। कई बच्चे ये भी समझते नहीं कि कैसा यात्रा याद करना चाहिए. பாபா சொல்கிறார், சத்தியுகம் முதற்கொண்டு கலியுகம் கடைசி வரை நீங்கள் எவ்வளவு மறுபிறவிகள் எடுத்துள்ளீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இந்த ஞானமும் சுலபமான வழியில் புத்தியில் இருக்க வேண்டும். இதுவும் ஒரு படிப்பாகும். படைப்பினுடைய முதல் இடை கடை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதுவும் தந்தையை தவிர வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது. இஞ்ஞான ஞானத்தை விடவும் உயர்ந்த விஷயம் நினைவு யாத்திரையாகும் என்று தந்தை கூறுகிறார். இதற்கு யோகம் என்று கூறப்படுகிறது. யோகம் என்ற வார்த்தை பிரசித்தமானதாகும், ஆனால் இது நினைவு யாத்திரையாகும். எப்படி மனிதர்கள் யாத்திரை செல்கிறார்கள்? நாங்கள் குறிப்பிட்ட இந்த தீர்த்த யாத்திரை செல்கிறோம் என்கிறார்கள். ஸ்ரீநாத் அண்ட் அமர்நாத் செல்கிறார்கள் என்றால் அது நினைவு இருக்கும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை மிகவும் நீண்ட யாத்திரை கற்பிக்கிறார் என்பதை இப்போது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அந்த யாத்திரைகளிலோ பிறகும் திரும்பி வருகிறார்கள். இது எப்பேற்பட்ட யாத்திரை என்றால் பின் முக்திதாமத்தில் சென்று இருக்க வேண்டும், நடிக்க வர வேண்டியுள்ளது என்றாலும் கூட இந்த பழைய உலகத்தில் வரமாட்டோம். இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுக்கு வைராகியம் உள்ளது. இதுவோ சீச்சி ராவண ராஜ்யமாகும். எனவே நினைவு யாத்திரை தான் அடிப்படை விஷயமாகும். ஒரு சில குழந்தைகள் எப்படி நினைவு செய்ய வேண்டும் என்பது கூட புரியாமல் இருக்கிறார்கள். ஒருவர் நினைவு செய்கிறாரா இல்லை நினைவு செய்வதில்லையா என்பது கண்களுக்கு தென்படக்கூடிய பொருள்கள் அல்ல என்று பாபா கூறுகிறார். तो
ये देखने में कोई चीज़ नहीं आती है। बाप कहते हैं अपने को हाथ मत समझ, मुझे बाप को याद करो। देखने की तो चीज़ नहीं है, ना मालूम पड़ जा सकता है। ये उस अवस्था में है कहाँ तक याद की यात्रा कायम रहती है, ये तो खुद ही जानते हैं। मुक्ति में तो बहुतों हम जो बताते हैं, कल्याणकारी बाप ने समझा है अपने को आत्मा समझ शिव बाबा का याद करो, बल अपनी सर्विस भी करते रहो। जैसा मिसाल पहरने पर भी बच्चे हैं, चक्कर लगाते रहते हैं, इनको याद में रहना है तो बड़ा सहज है, सिवाय एक बाप की याद में और कुछ भी याद नहीं आना चाहिए। बाबा मिसाल देते हैं उस याद की यात्रा में तो है जैसा फादरी लोग के जाते हैं, जितना साइलेंस में जाते हैं, तो तुम बच्चों को भी बड़ा प्रेम से बाप और घर को याद करना चाहिए। ये मंजिल बड़ी बारी है। भक्त लोग भी यही पुरुषार्थ करते रहते हैं, परंतु उनको भी ये पता नहीं है कि हमको वापस जाना है। ये तो समझते हैं जब कलयुग पूरा होगा तब जाएंगे, उनको भी यही सिखलाने वाला तो कोई है ही नहीं। तुम बच्चों को तो सिखाया जाता है जैसा पहरा देते हैं, तो एकांत में जितना बाप को याद करेंगे उतना है अच्छा। याद से ही पाप कटता है, जन्म जन्मांतर का पाप सर पर कड़े हैं। तो बाबा கூறுகிறார், இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார். பார்ப்பதற்கான பொருள் ஒன்றும் கிடையாது, தெரியவும் தெரியாது. அந்த நிலையில் எந்த அளவு நினைவு யாத்திரையில் நிலையாக இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தான் தெரியும். யுக்தி நிறைய பேருக்கு கூறுகிறார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று கல்யாணக்காரி தந்தை புரிய வைத்துள்ளார். தங்களுடைய சேவையும் தாராளமாக செய்து கொண்டே இருங்கள். உதாரணமாக காவல் காக்கும் பணியில் குழந்தைகள் இருக்கிறார்கள், உலாவி கொண்டே நடந்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு நினைவில் இருப்பது மிகவும் சுலபமாகும். தந்தையின் நினைவை தவிர வேறு எதுவும் நினைவுக்கு வரக்கூடாது. பாபா உதாரணம் அளித்து கூறுகிறார், அந்த நினைவு யாத்திரையில் வர வேண்டும், போக வேண்டும். எப்படி பாதிரியார்கள் நடக்கிறார்கள், அவ்வளோ அமைதியாக நடக்கிறார்கள். எனவே குழந்தைகளாகிய நீங்களும் கூட மிகவும் அன்புடன் தந்தை மற்றும் வீட்டை நினைவு செய்ய வேண்டும். இந்த குறிக்கோள் மிகவும் உயர்ந்ததாகும். பக்தர்கள் கூட இதே புருஷார்த்தம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் திரும்பி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களும் கலியுகம் முடியும் போது செல்கிறோம் என்று நினைக்கிறார்கள். அவர்களுக்கு இது போல கற்பிப்பவர்கள் யாரும் கிடையாது. குழந்தைகளாக உங்களுக்கு கற்பிக்கப்படுகிறது. எப்படி காவல் காக்கும் தொழில் செய்கிறீர்கள் என்றால், தனிமையில் எந்த அளவு தந்தையை நினைவு செய்கிறீர்களோ அந்த அளவு நல்லது. நினைவினால் பாவங்கள் நீங்கும். ஜன்மாந்திரத்தின் பாவங்கள் தலைமையில் இருக்கிறது. யார் முதலில் சதோப்பிரதானம் ஆகிறார்களோ ராமராஜ்யத்தில் கூட அவர்கள் வருகிறார்கள். बाबा कहते हैं जैसा राम राज्य में भी पहले ही जाते हैं तो उनको ही सबसे जास्ती याद की यात्रा में रहना है। कल्प की बात है तो इनको याद की यात्रा में रहना अच्छा चांस है। यहाँ तो कोई लड़ाई झगड़े की कोई बात ही नहीं। आते आते अथवा बैठते एकांत में दो कार्य, पहरा भी दो, बाप का भी याद करो। कर्म करते बाप का याद करते रहो। पहरे वाला को तो सबसे ज़्यादा फ़ायदा है, चाहे दिन को हो चाहे रात को हो। पहरा देते हैं इसके लिए बहुत फ़ायदा है। अगर ये याद रहने की आदत पड़ जाए, बाप ने ये सर्विस बहुत अच्छी दी है। पहरा और याद की यात्रा, ये भी चांस मिलता है, बाप की चांस जो है याद में रहने का। ये भिन्न भिन्न युक्तियाँ बताई जाती है बाप की यात्रा में रहने की। यहाँ तुम कितना याद में रहेंगे तो उतना ही बार धंधे आदि में नहीं, इसलिए मधुबन में आते हैं रिफ्रेश होने के। एकांत में जाकर एक पहाड़ी पर बैठ याद की यात्रा में रहे, फिर एक जगह दो तीन जाए, यहाँ चांस बहुत है, अच्छा है। यही मुख्य है बाप की याद। भारत का प्राचीन योग मशहूर भी है, अभी तुम समझते हो। इस याद की यात्रा से बाप जो है पाप कटेगा, हम सातों प्रधान बन जाएंगे। इसमें पुरुषार्थ बहुत अच्छा करना चाहिए. பாபா சொல்கிறார், பக்தர்கள் கூட இந்த புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் திரும்பி செல்ல வேண்டும் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களோ கலியுகம் முடியும் போது செல்வோம் என்று நினைக்கிறார்கள்.
இப்போது எல்லோரை விட அதிகமாக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். கல்பத்தின விஷயமாகும். எனவே இவர்களுக்கு நினைவு யாத்திரையில் இருப்பதற்காக நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. இங்கு எந்தவித சண்டை சச்சரவின விஷயமே கிடையாது. வந்தாலும் போனாலும் அவர்கள் அமர்ந்தாலும் ஒரே கல்லில் 2 மாங்காய். காவல் காக்கும் காரியமும் செய்யுங்கள், கூடவே தந்தையும் நினைவு செய்யுங்கள். கர்மம் செய்தபடியே தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். காவல் காக்கும் பணியாளர்களுக்கு எல்லோரையும் விட அதிகமான நன்மை இருக்கிறது. பகலானாலும் சரி இரவானாலும் சரி, யார் காவல் காக்க வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நினைவில் இருப்பதற்கு பழக்கம் ஏற்பட்டால் மிகுந்த நன்மை இருக்கிறது. தந்தை இந்த மிக நல்ல சேவை அளித்திருக்கிறார். காவல் காப்பது மற்றும் நினைவு செய்வது. இதில் தந்தை நினைவில் இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறது. இந்த மாதிரி நினைவு யாத்திரையில் இருப்பதற்கான பல்வேறு யுக்திகளும் கூறப்படுகிறது. இங்கு நீங்கள் எவ்வளவு நினைவில் இருக்க முடியுமோ அந்த அளவு தொழில்கள் ஆகியவற்றில் இருக்க முடியாது. எனவே மதுபனுக்கு புத்துணர்வு பெறுவதற்கு வருகிறீர்கள். தனிமையில் சென்று ஒரு மலை மீது அமர்ந்து நினைவு யாத்திரையில் இருக்கலாம். பிறகு ஒருவர் சென்றாலும் சரி, 2-3 பேர் சேர்ந்து சென்றாலும் சரி, இது நல்ல சான்ஸ் நன்றாக இருக்கிறது. இது முக்கியமானது. தந்தையின் நினைவை பாரதத்தின் பழைய யோகம் என்று பிரசித்தமானது என்று கூட சொல்கிறார்கள். இந்த நினைவு யாத்திரையினால் பாவங்கள் நீங்குகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து உள்ளீர்கள். நாம் சத்தோப்பிரதானமாக ஆகிவிடுவோம். எனவே இதில் புருஷார்த்தம் மிகவும் நன்றாக செய்ய வேண்டும். காரியம் செய்த போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். இதில்தான் தைரியம் வேண்டியிருக்கிறது. கர்மம் செய்ய வேண்டும், ஏனெனில் நீங்கள் இல்லற மார்க்கத்தினாக இருக்கிறீர்கள் என்று பாபா கூறுகிறார். जो कर्म तो करना ही है, क्योंकि तुम हो जो है प्रवृत्ति मार्ग वाले। गृहस्थ व्यवहार में रहते, धंधा आदि करते, बुद्धि में बाप की याद रहे, इसमें तुम्हारी बहुत कमाई है। बल अभी कहीं बच्चों की बुद्धि में नहीं आता है। बाप कहते रहते हैं चार्ट रखो, थोड़ा बहुत कोई लिखते हैं। बाप युक्तियाँ तो बहुत बताते हैं, बच्चे चाहते हैं बाबा के पास आ जाए, यहाँ बहुत कमाई कर सकते हैं, एकांत बहुत अच्छी है। बाप सम्मुख बैठ समझाते हैं, मुझे याद करो तो पाप कट जाएंगे, क्योंकि जन्मांतर का पाप सिर पर है। विकार के लिए कितने झगड़ा करते चलते हैं, विधान पढ़ते हैं, कहते हैं बाबा इसको पवित्र रहने नहीं देते हैं। बाप कहते हैं बच्चे तुम याद की यात्रा में रहे, जन्मांतर का पाप को सर पर है, वह बोझ उतारो। பாபா கூறுகிறார், இப்பொழுது விவகாரங்கள் இருக்கையிலும் தொழில் ஆகியவற்றை செய்யும்போது புத்தியில் தந்தையின் நினைவு இருக்க வேண்டும். இதனால் உங்களுக்கு மிகுந்த சம்பாத்தியம் இருக்கிறது. இப்போது அநேக குழந்தைகளின் புத்தியில் வருவதில்லை. சார்ட் வையுங்கள் என்று தந்தை கூறிக்கொண்டே இருக்கிறார். ஒரு சிலர் கொஞ்சம் நஞ்சம் எழுதுகிறார்கள். தந்தை யுக்தியோ நிறைய கூறுகிறார். பாபாவிடம் போகலாம் என்று குழந்தைகள் விரும்புகிறார்கள். இங்கு நிறைய சம்பாத்தியம் செய்ய முடியும். தனிமை மிகவும் நன்றாக உள்ளது. என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை நேரடியாக வந்து புரிய வைக்கிறார். விகாரத்திற்காக எவ்வளவு சண்டைகள் நடக்கிறது, தடைகள் ஏற்படுகிறது. பாபா எங்களை தூய்மையாக இருக்க விடுவதில்லை என்று கூறுகிறார்கள். குழந்தைகளே, நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து தலைமீது இருக்கும் பல பிறவிகளின் பாவ சுமையை இறக்கிக் கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். வீட்டில் அமர்ந்தபடியே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவை எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து செய்ய முடியும். எங்கிருந்தாலும் இந்த பயிற்சி செய்ய வேண்டும். யார் வந்தாலும் அவர்களுக்கும் கூட செய்தியை கொடுங்கள். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். तो बाप कहते हैं याद तो कभी भी बैठ कर सकते हैं, कभी भी रहते तो प्रैक्टिस करनी है। जो भी जाए उनको भी पैगाम दो। बाप कहते हैं अपने को आत्मा समझ, बाप को याद करो। इनको ही योग बल कहा जाता है। बल माना ताकत, शक्ति। बाप को सर्वशक्तिवान कहते हैं ना, तो वह भक्ति जो है शक्ति भी बाप से ही मिलेगी। बाप खुद कहते हैं मुझे याद करो। तुम नीचे उतरते उतरते तमो प्रधान बन गए हो, तो वह शक्ति बिल्कुल ख़त्म हो गई है। पाई कभी नहीं रहती है। तुम्हारे में भी कोई है जो अच्छी रीति समझ जाते हैं, बाप का याद करते हैं। தந்தைக்கு சர்வ சக்திவான் என்று கூறுகிறார்கள் அல்லவா? எனவே அந்த சக்தி தந்தையிடமிருந்து எப்படி கிடைக்கும்? என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் கீழே இறங்கி தமோ பிரதானமாகி விட்டீர்கள். எனவே அந்த சக்தி முற்றிலும் முடிந்து போய்விட்டுள்ளது. ஒரு பைசா அளவிற்கு கூட இல்லை. உங்களிடையேயும் கூட ஒரு சிலர் நல்ல முறையில் புரிய வைக்கிறார்கள், தந்தையை நினைவு செய்கிறார்கள். तो अपने को
पूछना है हमारा चार्ट कैसा रखा है। बाप तो सब बच्चों को कहते हैं याद की यात्रा मुख्य है, याद से ही तुम्हारा पाप कटेगा। बल कोई सावधान करने वाला भी नहीं हो तो भी बाप को याद करते रहो। बल विलायत में अकेले रहो तो भी याद रहो, याद में रहने के जो है कर सकते हो। समझो कोई शादी किया हुआ है स्त्री और कोई जगह है तो उनको भी लिख सकते हो। तुम एक बाप सिर्फ को याद करो, बाप को याद करो तो जन्म जन्मांतर का पाप भस्म हो जाएगी। विनाश सामने खड़ा है। बाप युक्तियाँ तो बहुत अच्छी समझाते हैं, फिर कोई करे ना करें उनकी मर्जी। बच्चे भी समझाते होंगे कि बाप राय तो बहुत अच्छी देते हैं, हमारा काम है चित्र जो है मित्र संबंधी आदि को जो भी मिले उनको पैगाम देना है। दोस्त हो या कोई भी हो, सर्विस का शौक होना चाहिए। तुम्हारे पास चित्र भी है, बैज भी है, ये बड़ी अच्छी चीज़ है। बैज किसी को भी लक्ष्मी नारायण बना सकते हैं। त्रिमूर्ति का चित्र पर अच्छी तरफ से समझा सकते हैं। इनका ऊपर शिव भी है, वे योग त्रिमूर्ति बनाते हैं। ऊपर में शिव दिखाते नहीं, शिव को ना जानते हैं, कारण बाप का बेड़ा डूबा हुआ है। तो बाप कहते हैं நமது சார்ட் எப்படி இருக்கிறது என்று நம்மையே நாம் கேட்க வேண்டும். நினைவு யாத்திரை தான் முக்கியமானது என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார். நினைவினால் தான் உங்கள் பாவங்கள் நீங்கள் உங்களை எச்சரிப்பவர்கள் யாரும் இல்லை என்றாலும் கூட தந்தையை நினைவு செய்ய முடியும். வெளிநாட்டில் தனியாக இருக்கிறீர்கள் என்றாலும் கூட நினைவில் இருக்க முடியும். உதாரணமாக யாராவது திருமணம் செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் மனைவி வேறு ஒரு இடத்தில் இருக்கிறார். தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் ஜன்ம ஜன்மாந்திரின் பாவங்கள் சாம்பலாகிடும் என்று ஒரே ஒரு விஷயத்தில் உங்கள் மனைவிக்கு நீங்கள் கூற முடியும். நீங்கள் நினைவு செய்யுங்கள் என்று அவர்களுக்கு கூட நீங்கள் எழுதலாம். விநாசம் முன்னால் நிற்கிறது. தந்தை அநேக யுக்திகளை நன்றாக புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பிறகு யார் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அது அவரவர்களுடைய விருப்பம். தந்தை ஆலோசனை மிகவும் நல்லதாக கொடுக்கிறார் என்பதை குழந்தைகளும் புரிந்து கொண்டு இருக்க வேண்டும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோர் யாரை சந்தித்தாலும் அவர்களுக்கு பாபாவின் செய்தியை அளிப்பது நம்முடைய வேலையாகும். நண்பராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, சேவையில் பாபாவின் ஞானத்தை கொடுப்பதற்கு ஆர்வம் வேண்டும், பாபாவின் செய்தியை கொடுப்பதற்கு ஆர்வம் வேண்டும். உங்களிடத்தில் படங்கள் உள்ளன, பேஜ் கூட இருக்கிறது. இது மிகவும் நல்ல பொருளாகும். பேஜை எல்லோரையும் லட்சுமி நாராயணாக்க விட முடியும். திரிமூர்த்தி படத்தின் மீது நல்ல முறையில் புரிய வைக்க வேண்டும். திருமூர்த்திக்கு மேலே சிவன் இருக்கிறார், அவர்கள் திருமூர்த்தி அமைக்கிறார்கள் என்று நீங்கள் புரிய வைக்க முடியும். तो शिव को भी द्वार हम जो है बेड़ा पार कर सकते हैं। पुकारते हैं पतित पावन आकर हम पतितों को पावन बनाओ, फिर हम सर्वव्यापी कह देते हैं। कितनी पैसा की भूल है। बाप बैठ समझाते हैं तुमका ऐसा ऐसा भाषण करना है। बाप भी डायरेक्शन देते रहते हैं, ऐसा म्यूज़ियम को लो, सर्विस करो तो बहुत जो आएंगी। सर्विस भी बड़े बड़े शहरों में खोलते जाओ, कितना उनको पास सामान रहता है। गाँव में देखने के लिए लोग आते हैं, इसलिए बाबा कहते हैं तुम भी ऐसा खूबसूरत म्यूज़ियम बनाओ जो देखकर खुश हो जाएं, फिर औरों को भी जाकर सुनाएं। ये भी समझाते हैं तो कुछ सर्विस होती है। कल्प पहले मिसाल होती है, परंतु सतो प्रधान बनने का होना बहुत रखना चाहिए। इसमें ही बच्चे गफलत करते हैं। माया विदन भी उसी यात्रा में ही डालती है। अपने दिल से पूछो, जितना हमको शौक है, मेहनत करते हैं, ज्ञान तो कामन बात है। बाप बगैर 84 चक्कर का कोई समझ नहीं सकते हैं। बाप की यात्रा मुख्य है। बाप कहते हैं तो இப்பொழுது மேலே சிவனை காண்பிப்பது கிடையாது. சிவனை அறியாத காரணத்தால் பாரதத்தின் படகு மூழ்கி கொண்டிருக்கிறது. இப்போது சிவபாபா மூலமாக தான் பாரதத்தின் படகு கரையாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. பத்தித்த பாவனரை வந்து பத்தித்தர்களாகிய நம்மை பாவனம் ஆக்குங்கள் என்று அழைக்கிறார்கள். பிறகும் சர்வ வியாபி என்று கூறிவிட்டார்கள். பைசாவுக்கு கூட மதிப்பில்லாத தவறல்லவா இது? நீங்கள் இது போல சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும் என்று தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். இது போல மியூசியம் திறங்கள், சேவை செய்யுங்கள், அப்போது நிறைய பேர் வருவார்கள் என்று தந்தை டைரக்ஷன் கொடுக்கிறார். சர்க்கஸ் கூட பெரிய பெரிய நகரங்களில் திறக்கிறார்கள் அல்லவா? எவ்வளவோ அவர்களிடம் சாமான்கள் இருக்கிறது. கிராமமாக பார்ப்பதற்காக ஜனங்கள் வருகிறார்கள். எனவே நீங்களும் அதுபோல அழகான மியூசியம் பொருட்காட்சி நிலையங்கள் அமையுங்கள் என்று பாபா கூறுகிறார். பின் அவர்கள் பார்த்து குஷி அடைவார்கள்.
பின் மற்றவர்களுக்கும் போய் கூறுவார்கள் என்னவெல்லாம் சேவை நடக்கிறதோ முந்தைய கல்பத்தைப் போல நடக்கிறது என்பதையும் புரிய வைப்பார்கள். ஆனால் சத்தோப்பிரதானமாக ஆவதற்கான மிகுந்த அக்கறை கொள்ள வேண்டும். இதில்தான் குழந்தைகள் தவறு செய்கிறார்கள். மாயை தடை கூட இந்த நினைவு யாத்திரைகள் தான் ஏற்படுத்துகிறது. இவ்வளவு நமக்கு ஆர்வம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் என்கிறார் பாபா. तो डायरेक्शन बाप पूरे दे देते हैं. मुख्य बात है याद की यात्रा. तुम कोई को भी समझा सकते हैं, बल कोई भी हो, सिर्फ बैज पर समझाओ. और कोई के पास ऐसा हाथ जो सहित मेडल नहीं होते हैं. मिलिट्री वाले अच्छे काम करते हैं तो उनको मेडल मिलते हैं. राय साहेब को भी मेडल है. सब देखेंगे इनको. वाइसराय तो है, टाइटल भी मिलता है. आगे वाइसराय होते थे, अभी तो उनका पास कोई पावर नहीं है. अभी तो कितने झगड़ा लगे पड़ते हैं. मनुष्य बहुत हो गए हैं. उनके लिए ज़मीन चाहिए शहर में. अभी बाबा स्वर्ग की स्थापना कर रहे हैं. इनमें सब क्लास वो बाकी कितना तोड़े जाकर रहेंगे. ज़मीन ढेर होगी, वहाँ तो सब कुछ नया होगा. उस नई दुनिया में चलने के लिए फिर अच्छी रीति पुरुषार्थ करना है. हर एक मनुष्य पुरुषार्थ करते हैं. बहुत ऊंच पद पाने के लिए कोई पूरा पुरुषार्थ नहीं करते तो समझ में आता है नापास हो जाएंगे. खुद भी समझ सकते हैं हम फेल हो जाएंगे. फिर पढ़ाई आदि को छोड़कर नौकरी में लग पड़ते हैं. பாபா கூறுகிறார், இப்போது உழைப்பு செய்கிறோமே என்று நமது உள்ளத்தை கேட்க வேண்டும். ஞானம் சாதாரணமாக விஷயமாகும். தந்தையின்றி 84 ஜென்மங்களின் சக்கரத்தை யாருமே புரிய வைக்க முடியாது. மற்றபடி நினைவு யாத்திரை முக்கியமானது. கடைசி நேரத்தில் ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் நினைவிற்கு வரக்கூடாது. வழிமுறைகளை டைரக்ஷன் தந்தை முழுமையாக அளித்து கொண்டே இருக்கிறார். நினைவை செய்வது முக்கியமான விஷயமாகும். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பேட்ஜ் மீது மட்டும் புரிய வையுங்கள். வேறு யாரிடமும் இதுபோல பொருட்களுடன் கூடிய மெடல் பதக்கம் இருக்காது. ஆர்மியில் இருக்கக்கூடியவர்கள் இராணுவத்தினர் நல்ல காரியம் செய்கிறார்கள், எனவே அவர்களுக்கு மெடல் பதக்கம் கிடைக்கிறது. ராய் சாஹேப் என்ற மெடல் எப்பொழுதும் எல்லோரும் பார்ப்பார்கள். இவருக்கு வைஸ்ராய் டைட்டில் பட்டம் கிடைத்துள்ளது. முன்பு வைஸ்ராய்கள் இருந்தார்கள், இப்போது அவர்களிடம் எந்த அதிகாரமும் கிடையாது. இப்போது எவ்வளவு சண்டை நடந்துள்ளன. மனிதர்கள் நிறைய பேர் ஆகிவிட்டார்கள். எனவே அவர்களுக்கு நகரத்தில் நிலம் வேண்டும். இப்போது பாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் அழிந்து பின் கொஞ்சம் பேர் மீதம் போயிருப்பார்கள். ஏராளமான நிலங்கள் இருக்கும். அங்கோ எல்லாமே சத்தியுகத்தில் எல்லாமே புதியதாக இருக்கும். அந்த புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் பின் நல்ல முறையில் புருஷார்த்தம் முயற்சி செய்ய வேண்டும். ஒவ்வொரு மனிதரும் மிக உயர்ந்த பதவியை அடைவதற்கான புருஷார்த்தம் செய்கிறார்கள். ஒருவர் முழுமையாக புருஷார்த்தம் செய்வதில்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவார்கள் என்று புரிந்து கொள்ளலாம். சுயம் நாங்களும் தோல்வி அடைந்து விடுவோம் என்று புரிந்திருப்பார்கள் என்று பாபா கூறுகிறார். कहते मनुष्य बहुत दुखी हैं. अब बाबा तुमका ऐसा रास्ता बताते हैं जो 21 जन्म कभी दुख का नाम नहीं रहेगा. बाप कहते हैं सिर्फ याद की यात्रा में रहो. जितना हो सके रात को बहुत अच्छा है, बल लेट भी हो याद करो. कोई को फिर नींद आ जाती है. जो बूढ़ा होगा जास्ती बैठ नहीं सकेंगे तो ज़रूर सो जाएंगे. लेटे हुए बाप को याद करते रहेंगे. घड़ी जो है बड़ी खुशी अंदर में होती रहेगी, क्योंकि बहुत बहुत कमाई है. ये तो समझते हैं जो टाइम पड़ा है, परंतु मौत का सांस जो है कोई ठिकाना नहीं. तो बाप समझाते हैं भूल है जो है. मूल बात है याद की यात्रा. बाहर शहर में तो मुश्किल है, यहाँ आते तो बड़ा अच्छा चांस मिलता है. कोई जो है फिक्रात की बात ही नहीं है, इसलिए यहाँ चार्ट बढ़ाते रखो. तुम्हारा कैरेक्टर्स भी इसको सुधारते जाएंगे. परंतु माया बड़ी दुश्मन है. घर में रहने वाला को इतना कदर नहीं रहता है जितना बाहर वालों को है. फिर भी इस समय जो गोपों का रिजल्ट अच्छी रहेगी. பிறகு படிப்பு ஆகியவற்றை விட்டுவிட்டு உத்தியோகத்தில் ஈடுபட்டு விடுகிறார்கள்.
தற்காலத்திலும் உத்தியோகத்திலும் கூட மிகவும் கடுமையான சட்டத்திட்டங்களை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மிகவும் துக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போது பாபா உங்களுக்கு எப்பேற்பட்ட வழி கூறுகிறார் என்றால், 21 பிறவிகளுக்கு பின் ஒருபோதும் துக்கத்தின் பெயர் இருக்காது. நினைவு யாத்திரையில் மட்டுமே இருங்கள் என்று தந்தை கூறுகிறார். கூடுமான வரை இரவு மிகவும் நல்லது. படுத்த படுக்கையிலேயே கூட நீங்கள் நினைவு செய்யுங்கள். ஒரு சிலருக்கு பிறகு தூக்கம் வந்துவிடும். முதியவராக இருப்பார்கள், அதிக நேரம் உட்கார முடியாமல் இருக்கக்கூடும். பின் அவசியம் உறங்கிவிடுவார்கள். படுத்த படுக்கையிலே கூட நீங்கள் படுத்துக்கொண்டே தந்தையை நினைவு செய்து கொண்டிருக்க முடியும். உங்களுக்குள் மிகவும் குஷி ஆகிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் மிக மிக சம்பாத்தியம் உள்ளது, நேரம் இருக்கிறது என்றும் நினைக்கிறார்கள். ஆனால் மரணம் பற்றி எந்த நம்பிக்கையும் கிடையாது. எனவே முக்கியமானது நினைவு யாத்திரை என்று தந்தை புரிய வைக்கிறார். வெளியில் நகரங்களிலும் கஷ்டமாக இருக்கிறோம். இங்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் மிகவும் நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எந்த ஒரு கவலையின் விஷயமும் கிடையாது. எனவே இங்கு சார்ட் அதிகரித்து கொண்டே இருங்கள். இதனால் உங்களுடைய நடத்தை கூட திருத்தி கொண்டே போகும். ஆனால் மாயை மிகவும் கடுமையானது. வெளியில் இருப்பவர்கள் வைத்திருக்கும் அளவிற்கு வீட்டில் இருப்பவர்களுக்கு மதிப்பு இருப்பதில்லை. பிறகும் இச்சமயம் கோப்பர்களின் ஆண்களின் ரிசல்ட் நன்றாக உள்ளது என்று பாபா கூறுகிறார். तो कहीं बच्चियां लिखते हैं शादी के लिए बहुत तंग करते हैं, क्या करें। जो मजबूती जो है सेंसिबल बच्ची होगी वह कभी ऐसा लिखेगी नहीं। लिखती है तो बाबा समझ जाते हैं रीढ़ बकरी है, ये तो अपने हाथ में है जीवन के बचाना। इस दुनिया में अनेक प्रकार का दुख है। हाँ, बाप को जो है सहज बताते हैं। ஒரு சில பெண் குழந்தைகள் திருமணத்திற்காக மிகவும் தொல்லைப்படுத்துகிறார்கள். என்ன செய்வது என்று பாபாவிடம் ஆலோசனை கேட்கிறார்கள். எழுதிய ஆலோசனை கேட்கிறார்கள். யார் வலிமையான சென்சிபிள் குழந்தைகளாக இருக்கிறார்களோ, அறிவுள்ள பெண் குழந்தைகளாக இருப்பார்களோ, அவர்கள் ஒருபோதும் இதுபோல எழுதி கேட்க மாட்டார்கள். எழுதுகிறார்கள் என்றால் பயந்த ஆட்டுக்குட்டி என்று பாபா புரிந்து கொண்டு விட்டார். இது வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வது தங்களது கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக விதமான துக்கம் இருக்கிறது. இப்போது பாபா சுலபமாக புரிய வைக்கிறார். तुम बच्चे तो महान भाग्यशाली हो जो हाकर साहिबजादे बने हो। बाप कितना ऊंच बताते हैं, फिर भी तुम बाप को गाली देते हो। सो भी कच्ची गाली है। इतने तमो प्रधान बने हो जो बात मत पूछो। इसमें जास्ती और क्या सहन करेंगे। कहते हैं जास्ती तंग करेंगे तो ख़त्म कर देंगे। ये तो बाप बैठ समझाते हैं। शास्त्रों में जो कहानियाँ लिख दी हैं बाप युक्तियाँ तो बहुत सारी बताते हैं। कर्म करते हुए याद करो, इसमें बहुत फ़ायदा है। सवेरे आकर याद में बैठो, बहुत मज़ा आएगा। परंतु इसमें शौक नहीं है। टीचर स्टूडेंट के चैलेंज से समझ जाते हैं। तो बाप समझाते हैं तो குழந்தைகளாகிய நீங்களும் மகான் பாக்கியசாலி ஆவீர்கள். ஏனென்றால் தலைவனுக்கு சொந்தமானவர்களாக சாஹேப்ஜாதா ஆகியுள்ளீர்கள். தந்தை எவ்வளவு உயர்ந்தவராக ஆக்குகிறார். பிறகும் நீங்கள் தந்தையை நிந்தனை செய்தீர்கள். அதுவும் முறையற்ற நிந்தனை. எவ்வளவு தமோ பிரதானமாகி உள்ளீர்கள் என்றால் கேட்கவே வேண்டாம். இதைவிட அதிகமாக இன்னும் என்ன சகித்து கொள்வார்கள். அதிகமாக துன்பப்படுத்தினீர்கள் என்றால் கொன்று விடுவோம் என்றும் கூறுகிறார்கள் அல்லவா. எனவே இதை தந்தை புரிய வைக்கிறார். சாஸ்திரங்களில் கதைகள் எழுதி விட்டு உள்ளார்கள். பாபா யுக்தி மிகவும் சுலபமானதாக கூறுகிறார். கர்மம் செய்களும் நினைவு செய்யுங்கள். இதில் மிகவும் நன்மை இருக்கிறது. அதிகாலையில் இருந்து அமருங்கள், மிகவும் ஆனந்தம் ஏற்படும். ஆனால் அந்த அளவிற்கு ஆர்வம் இருப்பது கிடையாது. மாணவரின் நடத்தை மூலமாக இவர் ஃபெயில் ஆகிவிடுவார் என்று ஆசிரியர் புரிந்து கொண்டு விடுகிறார். तो यह फेल हो जाएंगे। बाप के जो समझाते हैं ये फेल हो जाएंगे। सो भी कल्पांतर के लिए बल भाषण तो बहुत होशियार, भाषण देने में तो बहुत होशियार है, प्रदर्शनी में समझा लेते हैं, परंतु याद ही नहीं रहते हैं, इसमें फेल हो पड़ते हैं। ये भी ऐसा है, डिसरिगार्ड करते हैं, अपना ही करते हैं। शिव बाबा को तो डिसरिगार्ड होता ही नहीं। ऐसा कोई कह ना सकेगा कि हमने फुर्सत नहीं है याद करने की। बाबा मानेंगे नहीं। स्नान पर भी याद कर सकते हैं, भोजन करते समय भी बाप को याद कर सकते हैं। इसमें बहुत कमाई है। कई बच्चे सिर्फ भाषण में नामी गिरामी हैं, योग में नहीं हैं। वह अहंकार भी गिरा देता है. பாபா கூறுகிறார், இவர் ஃபெயில் ஆகிவிடுவார், அதுவும் ஒவ்வொரு கல்பத்திலும் என்று புரிந்துள்ளார்.
சொற்பொழிவு நிகழ்த்துவதிலும் மிகுந்த திறமசாலியாக இருக்கிறார்கள். பாஷன் கொடுப்பதில் மிகுந்த திறமசாலியாக இருக்கிறார்கள். கண்காட்சியில் கூட புரிய வைப்பவர்கள் உஷாராக இருக்கிறார்கள். ஆனால் நினைவாற்றலில் குறைவாக இருக்கிறார்கள். இதில் ஃபெயில் ஆகி தோற்று விடுகிறார்கள். இதுவும் மதிப்பற்றது, அவமதிப்பது போலாகி விடுகிறது. தங்களுக்கு தாங்களே அவமதித்துக் கொள்கிறார்கள். சிவபாபாவுக்கு அவமதிப்பு ஆவது கிடையாது. எங்களுக்கு நினைவு செய்வதற்கு நேரமே இல்லை என்று யாருமே கூற முடியாது. பாபா ஒப்புக்கொள்ளவே மாட்டார். குளிக்கும் போதும் நீங்கள் நினைவு செய்ய முடியும். உணவு உட்கொள்ளும் போதும் நீங்கள் தந்தையை நினைவு செய்ய முடியும். இதில் மிகவும் சம்பாத்தியம் இருக்கிறது. ஒரு சில குழந்தைகள் லெக்சர் கொடுப்பதில் மட்டுமே பிரசித்தமாக இருக்கிறார்கள். யோகம் முழுமையாக இருப்பது கிடையாது. அந்த அகங்காரம் கூட அவர்களை வீழ்த்தி விடுகிறது. அச்சா, मीठे मीठे सिखलेते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதுவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக தந்தைக்கு காலை வணக்கம் மற்றும் நமஸ்காரம். धारणा के अगले मुख्य सार. फर्स्ट पॉइंट, सर्वशक्तिवान बाप से शक्ति लेने के लिए याद के चार्ट बढ़ाना है. याद की भिन्न भिन्न युक्तियाँ रचनी हैं. एकांत में बैठ विशेष कमाई जमा करनी है. சர்வசக்திவான் தந்தையிடமிருந்து சக்தி பெற வேண்டும் என்றால் நினைவின் சார்ட் அதிகரிக்க வேண்டும். நினைவிற்கான பல்வேறு யுக்திகளை கையாள வேண்டும். தனிமையில் அமர்ந்து குறிப்பாக சம்பாத்தியம் சேமிப்பு செய்ய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், सतो प्रधान बनने का होना रखना है. गफलत नहीं करनी है. अहंकार में नहीं आना है. सर्विस का शौक भी रखना है. साथ साथ याद की यात्रा पर भी रहना है. சத்தோ பிரதானமாக ஆவதற்காக அக்கறை கொள்ள வேண்டும். தவறு செய்யக்கூடாது. அகங்காரத்தில் வரக்கூடாது. சேவையிலும் ஆர்வம் கொள்ள வேண்டும். கூடவே நினைவு யாத்திரையிலும் இருக்க வேண்டும். வரதானம், सब कुछ बाप हवाले कर. कमल पुष्प समान न्यारा और प्यारा रहने वाले डबल लाइट भवा. அனைத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் செய்து ஒப்படைத்து தாமரை மலருக்கு சமமாக நியாரா பியாரா விலகியும் பிரியமாகவும் இருக்கக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள். பாப் கா பன்னா அர்த்தாத் சப் போஜ் பாப் கோ தேனா. डबल लाइट का अर्थ है सब कुछ बाप को हवाला करना. ये तन भी मेरा नहीं, तो जब तन ही नहीं है तो बाकी क्या है. आप सबका वायदा है तन भी मेरा तेरा, मन भी तेरा, धन भी तेरा. जब सब कुछ तेरा कहाँ तो बोझ किस बात का है. इसलिए कमल पुष्प का दृष्टांत स्मृति में रख. सदा न्यारा और प्यारा रहो तो डबल लाइट बन जाएंगे. பாபா கூறுகிறார், தந்தையினுடையவர் ஆகிவிடுவது என்றால் அனைத்து சுமைகளையும் தந்தைக்கு கொடுத்து விடுவது. தந்தைக்கு கொடுத்து விட்டு டபுள் லைட் ஆகிவிட வேண்டும் என்பதே அர்த்தம். தந்தைக்கு ஒப்படைத்து விடுதல் என்றால் இந்த உடல் கூட எனது கிடையாது, உடலே எனது இல்லை என்றால் இது மற்றது என்னது, என்னுடையது என்ன. உடலும் உனது, மனதும் உனது, செல்வமும் உனது, எனது என்பது எதுவும் கிடையாது. இது உங்களுடைய வாக்குறுதியாகும். எல்லாமே உனது என்று கூறிவிட்டிருக்கும் போது இனி எந்த விஷயத்தில் உங்களுக்கு சுமை இருக்கிறது. எனவே தாமரை மலரின் உதாரணத்தை நினைவில் கொண்டு எப்பொழுதும் விலகியும் பிரியமானவராகவும் இருங்கள். நியாரா அவர் பியாராக இருங்கள் என்று அப்போது டபுள் லைட்டு ஆகிவிடுவீர்கள். ஸ்லோகன், रूरिहान से रोब को समाप्त कर, स्वयं को शरीर की स्मृति से लगाने वाले ही सच्चे पांडव हैं. ஆன்மீகத்தின் ரூஹானியத் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களின் உடலின் நினைவிலிருந்து உருக்கிவிடக்கூடியவர்கள்தான் உண்மையான பாண்டவர்கள் ஆவார்கள். அதாவது பாபா என்ன சொல்கிறார், மலையின் மீது சென்று அவர்கள் உருகி இருந்தார்கள் என்று பாண்டவர்களுக்கு சொல்லப்படுகிறது அல்லவா. அதற்காக பாபா என்ன கூறுகிறார் என்றால், ஆன்மீகத்தின் ரூஹானியத் மூலம் ஆணவத்தை நீக்கி சுயம் தங்களின் உடலின் நினைவிலிருந்து உருகிவிடக்கூடிய, அதாவது கரைந்து போகக்கூடியவர்கள் தான் உண்மையான பாண்டவர்கள் என்கிறார். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.